மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த சாலை வந்து எங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க, அ ம பெரும்பாலை பெரும்பாலை செல்லக்கூடிய சாலை, மேச்சேரி பெரும்பாலை செல்லக்கூடிய சாலையிலிருந்து 4வது மைலில் இருந்து பிரிந்து கரூரம்மன் கோயில், மஞ்சநாயக்கனஹள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கரூரம்மன் கோயில் அருகே உள்ள பக்கத்தில தான் சாமியார்கோட்டையிலிருந்து பிரிவாக அங்கே அங்கே பிரிஞ்சு அங்கே இருந்து சுமார் கிட்டத்தட்ட 2½ கிலோமீட்டர் தூரத்துக்கு மாங்கரை வந்து இனிப்பு சாலையாக இது வந்து நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 20, 25 ஆண்டுகளா வந்து இந்த ரோடு வந்து அவல நிலை 27 வருடங்களா வந்து இந்த சாலை வந்து உள்ளது. இது வரைக்குமே வந்து இந்த ஊராட்சி மன்ற பகுதியிலும் சரி, இல்ல பென்னாகரம் தாலுகா ஆஃபீஸ் அலுவலகத்திலயும் சரிங்க, இது பலமுறை மனு குடுத்தும் இது வந்து குண்டும் குழியுமா உள்ள சாலைய வந்து தார் சாலையா வந்து தரம் உயர்த்தி தர வேண்டியன்னு பல நாட்களா வந்து நாங்க மனு கேட்டிருந்தோம், கோரிக்கை எடுத்திருந்தோம். இதுவரை வந்து யாருமே வந்து இது கண்டுக்கவே இல்ல. இதுவரைக்கும் யாருமே வந்து சீர் பண்ணியும் குடுக்கல. மஞ்சநாயக்கனஹள்ளி பஞ்சாயத்து தலைவர்களும் சரி, இல்ல வார்டு கவுன்சிலர்களும் சரி, வார்டு மெம்பருங்களும் சரி, இதுவரைக்கும் யாருமே கண்டுகொள்ளாத காரணத்தினால, இது மாரி செகுதியும் சேருமா இருக்கக்கூடிய அவலையில கூட குழந்தைகள் வந்து பஸ்ஸுக்கு செல்லும்போது, இல்ல ஸ்கூலுக்கு செல்லும்போது மிக சிரமத்துக்கள் வந்து ஆளாகுறாங்க. இது உடனடியாக வந்து இது அரசு அதிகாரிகளுக்கு இது தெளிவுபடுத்தி, இந்த ரோடை வந்து சாமியார்கோட்டையிலிருந்து மாங்கரைக்கு செல்லும் இணைப்புச் சாலையாக இது உள்ளது. பெரும்பாலும் கிட்டத்தட்ட 500 குடும்பத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து இந்த சாலையில வந்து தினமும் வந்து போறாங்க, வராங்க. அந்த பக்கம் பாருங்க ஒரு சில வண்டிகள்லாம் வந்து போய் வராமலே வந்து தவிக்குது. பால் இந்த இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நாட்கள் வந்து அ பால் வந்து முக்கியமான வந்து சூழ்நிலை வந்து பால் வண்டி வந்து டெய்லி இதில தான் கொண்டு போறாங்க. கொண்டு போற நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பாலுங்கள்லாம் வந்து சிதறி கீழ கொட்டுறதாக இந்த இடத்துல ப ஆ அப்படி போங்க. ம். இந்த பகுதியில வந்து பால் குடம் பால் கேன் எடுத்து செல்வதற்கு கூட மிக சிரமமாக உள்ளது. நிறைய போக்குவரத்து வண்டிக்காரங்கலாம் வந்து சொல்றாங்க. அதான் இது சுமார் வந்து 4 நாட்களுக்கு முன்பாகவே வந்து பெய்ந்த மழையால் வந்து இன்னும் இவ்வளவு சேறு இருக்கிறது. எ உடனடியாக தேர் இருந்தா 2 பக்கமும் கரை இருக்க நேரத்தில் வந்து முட்டிக்கு மேல தண்ணீர் தேங்குவதால் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகுறாங்க. இது தயவுசெய்து உடனடியாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும்னு ஊர் சார்பாக, ஊர் பொதுமக்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இதே வழியில போனா அந்த பக்கம் இன்னொரு 1 கிலோமீட்டர் மண் ரோடு, தார் ரோடு